அப்போ ஆண்டவர் சொல்றார், எப்படிப்பட்ட யார் தன்னை புகழ முடியாது தெரியுமா? ஆண்டவர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல யார் தன்னை புகழ முடியாதுன்னு வேதத்துல போட்டிருக்கு. வாசிங்க 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வேகமா வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. யார் தன்னை புகழ முடியாது? தேவன் மேல அன்பு இருக்கிறவங்க தன்னை புகழ மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 பேர் தேவாலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2 பேர் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தர் பரிசேயன். 2 பேர் போய் ஜெபிக்கும் போது இந்த பரிசேயன் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறா? ஆண்டவரே, நான் உங்களுக்கு சபையில காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிக்கிறான். ரொம்ப புகழ்ச்சியா சொல்லிக்கிறான். நான் ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஜெபிக்கிறேன், நான் இப்படி தான தர்மங்களை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு படைக்கிற காணிக்கைகள் வலது கை கொடுத்து இடது கைக்கே தெரியக்கூடாது. நாம மத்தவங்களுக்கு விட்டு அங்கேயே நம்ம புண்ணியமா போயிடுச்சு. அல்லேலூயா. அது சொல்லவே கூடாது. ஆனா அவன் போய் என்ன பண்றான்? ஆலயத்துல நின்று தந்தோரா போட்டு சொல்றான். எப்படி சொல்றான்? நான் 4 தடவை, நான் வாரத்துல 3 தடவை உபவாசிக்கிறேன், நான் 20 நேரம் எல்லாம் செபிக்கிறேன், நான் இத்தனை பேருக்கு தான தர்மம் செய்யறேன், இப்படி எல்லாம் நான் புண்ணியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய லிஸ்டே அந்த ஆண்டவர் முன்னாடி போடுறான். எப்படி போடுறான்? நான் ஒரு நீதிமான், என்ன மாதிரி ஜெபிக்கிறவங்க கிடையாது, என்ன மாதிரி வேதம் வாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லலாம், தப்பு கிடையாது. அது ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். ஆனா பெருமைக்காக போய் எல்லாரும் கேட்கும்படியா அவன் தன்னையே புகழ்றான். தேவாலயத்துல போய் யாரை புகழணும்? கர்த்தர் நல்ல ஒரு வல்லவன் புகழ்ந்ததை விட்டு தன் காரியங்களை புகழ்ச்சியா சொல்றான். எல்லா காதுகளும் கேக்குது. அவனை புகழ்றது மாத்திரம் இல்லாம பக்கத்துல இருக்கிற அந்த ஆயக்காரனை பார்த்து சொல்றான், இதோ இவனை மாதிரி ஒண்ணுக்கும் உதவாதவன் நான் கிடையாது, அவனுக்கு காணிக்கை போடுறதுக்கு வக்கு இல்லை, அவன் ஜெபம் பண்ண தெரியாது, அவனுக்கு வேத வார்த்தைக்கு தெரியாது, படிப்பையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன எப்படி பண்றான்? கேவலமா பேசுறான். இவனை எப்படி பண்றான்? தன்னைத்தான் உயர்த்துகிறான். வேதம் சொல்லுது, தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான்னு இயேசு சொல்றார். பிரியமானவர்களே, நம்மை நாம் தாழ்த்துவோமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை நாம் உயர்த்துவோமானால் கர்த்தர் நம்மை தாழ்த்தி போடுவார். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசேயன் தன்னை பெருமையா பேசிக்கிறான், தன்னையே புகழ்ந்துக்கிறான். வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் எடுத்து பாருங்க, அதே 2 கொரிந்தியர் 10:18 என்ன போட்டிருக்கு வாசிங்க. ஒருவர் மேல உனக்கு அன்பு இருந்தா நீ உன்னை புகழ மாட்ட, உன் சகோதரியை நேசிச்சா மற்றவங்களை என்ன பண்ண மாட்டேன்? கேவலமா பேசி, அவங்களை அற்பமா பேசி, சில பேர்லாம் அப்படிதான்